Hi +2 students, exercise 1.2ல செகண்டில் தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 3x4 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும் யூஸிங் ரோ ரிடக்ஷன் மெத்தட். அது தெரிஞ்சுக்கிடுங்க, ரோ ரிடக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடே பேர் ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ ரோவை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எக்கலன் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் நம்ம அந்த சம்மை என்ன செய்ய முடியும். எக்கலன் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. இந்த சம்லேயும் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ எக்கலன் ஃபார்மில் ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரோ. இந்த ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோவில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒன்று யூனிட்டியாக இருக்கணும். யூனிட்டியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆப்ரேஷன், அதாவது டிவைடோ மல்டிப்ளையோ சப் பண்ணியோ ஆட் பண்ணியோ இந்த இடத்துல யூனிட்டி அப்படின்னா 1 வர வைக்கணும். ஆனால் இந்த இடத்த பொறுத்தவரை நமக்கு ரோ 3ல் 1 இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரோ 1 இன்டர்சேஞ்ச் வித் ரோ 3. அப்போ என்ன ஆயிரும், A = இதை மேலே எழுதுகிறேன் -1 2 3 -2. சென்ட்ரல் உள்ளது அப்படி தான் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸு நம்பர்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. ரோ 1 கீழே எழுதுகிறேன் 3 -8 5 2. ஜஸ்ட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும், 0 வரணும். அப்போ ரோ 2வை நான் என்ன செய்ய போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை ரோ 2லேருந்து சப் பண்ண போகிறேன். ஸோ வந்து அப்போ என்ன ஆயிரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை ரஃபாக எழுதிக்கலாம். -2 4 6 -4. ஸோ இதில் உள்ளதை தான் நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஏ இப்போ என்ன வரும், ரோ 1 நான் எதுவுமே பண்ணலை, அப்படி இருக்கட்டும். அடுத்து ரோ 2வை தான் ரோ 2 மைனஸ் இன்ட்டு +2 அப்போ 4ன்னு ஆயிரும். ஆனால் நமக்கு 0 வரணும். அதனால் இந்த ஆப்ரேஷனை மாற்றி எழுதுங்க. எப்படி எழுதணும், 2r1 -r2 அப்படி போட்டுருங்க. சரிங்களா, 2r1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -2 -2 அப்போ -4ன்னு ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதை ப்ளஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான், ஏன்னா நம்மளே பண்ணுறது தான். அதனால் யோசித்து பண்ணுங்கள். 2r1 இங்கே எழுதியிருக்கேன், அதில் இருந்து r2வையும் சேர்த்து -2 × +2 -2 +2 0 4 -5 -1 6 4 ++ம் மைனஸும் -5 ஆயிரும். அடுத்து 6 +1 7 ஆகும். ஆட் தானே பண்ணுறோம். -4 +4 0 ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணினாலும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ரொம்ப எளிமையானது தான். ஸோ அடுத்து ரோ 3யை வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். சரிங்களா, உங்கள் விருப்பம். ஆப்ரேஷன் நீங்கள் இது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, இப்போ நம்ம இதை என்ன செஞ்சோம், மாற்றிட்டோம். இப்போ இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், 0 வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல 0 வரணும்னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ r3யை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி, r1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 0 வந்துடும். அப்போ r3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு r1 கூட ஆட் பண்ணணும். இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை நான் ரஃப் ஒர்க்காக எழுதுகிறேன். r3யை r1 தப்பாக எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா, r1 தான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். r3யும் அந்த இதையும் என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ r1 பண்ணிங்கன்னா -9 -3 +6
9 மைனஸ் 6 இது எல்லாத்தையுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். என்ன ஏ வந்து எப்படி மாறும்னா 1 to எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே எழுதிடுங்க. R3 மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணால் R3யும் 3R1யும் ஆட் பண்ணணும். ஸோ 3 மைனஸ் 3 0 மைனஸ் 8 6 மைனஸ் 2ன்னு வரும். 5 ப்ளஸ்ஸு தான் 5 + 9 14 2 மைனஸ் 8 6 மைனஸ் 4ன்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பெரிய நம்பர் வருது இல்லையா, அதனால் இந்த ஏ எப்படி ஆல்ட்ரு பண்ண போகிறோன்னா R3யை டிவைடு பை 2ன்னு போட போகிறேன். இதை வந்து 2ஆல் என்ன செய்ய போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், ஏ 1 2லாம் அப்படி தான் இருக்குது. 0 மைனஸ் 1 7 0 மைனஸ் 2 அழகாக போடுங்க. ஸோ இதை டிவைடு பை 2 போட்டிருக்கு. 0 மைனஸ் 1 7 மைனஸ் 2 2ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது 1 வரும், இது 7 வரும், இது மைனஸ் 2. ஸோ இப்போ உங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல 0 வரணும். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யுங்க, இப்போ இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் போதும். அப்போ R3யை எப்படி சேஞ்ச் பண்ணால் R3 ப்ளஸ் R2. சரிங்களா? அப்போ ஏ என்ன வரும், மைனஸ் 1 2 3 மைனஸ் 2 0 மைனஸ் 1 7 0. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ணி 0 + 0 0 மைனஸ் 1 இதில் தப்பு பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் போட்டிங்கன்னா அதே தான் வரும். அதனால் சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ 0 மைனஸ் 0 0 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் ஆயிரும். அப்போ 0 ஆயிரும். 7 மைனஸ் 7 0 மைனஸ் 2 மைனஸ் 0 மைனஸ் 2. ஸோ இட் இஸ் நவ் ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். இதுவும் ஒரு ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். அப்போ வேடிங் நம்ம என்ன எழுதணும், ஸோ இது ஒரு ஈக்குவலன்ட் ஃபார்ம். இட் இஸ் in row echelon form. Echelon form. So it has 3 non-zero rows. non-zero rows பார்த்தீங்கன்னா இந்த ரோ 1 2 3 0 வரல இல்லையா, அதனால் அப்போ ஆர்டர் வந்து என்ன வரும், ரோ ஏ ஈக்குவல் டு 3. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.